மாவட்டம் NLC இரண்டாவது சுரங்கப் பகுதியில் உயிரிழந்த ஒப்பந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கக் கோரி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. நெய்வேலி NLC இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் இரண்டாவது பழுப்பு நிலக்கரி சுரங்கத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளியான கருணாநிதி சனிக்கிழமை இரவு பணி முடிந்து சுரங்கத்திலிருந்து வெளியே வரும் நுழைவாயிலில் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இதையடுத்து அவரது குடும்பத்திற்கு உரிய இழப்பீடும் வாரிசுக்கு நிரந்தர வேலையும் வழங்கக் கோரி உறவினர்கள் NLC இரண்டாவது சுரங்கத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் அருகே வெம்பக்கோட்டை விஜய கரிசல் குளம் 3ஆம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன பெண்கள் அணியக்கூடிய பழமையான காதணி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வெம்பக்கோட்டை அருகே விஜய கரிசல் குளத்தில் 3ஆம் கட்ட அகழாய்வு நடைபெற்று வருகிறது. இதில் இதுவரையிலும் தோண்டப்பட்ட 18 குழிகளில் உடைந்த நிலையில் சூடுமண் உருவ பொம்மை, வட்ட சில்லு, தங்கமணி, சூதுபவள மணி உள்பட 3210க்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்நிலையில் தற்போது 2 குழிகள் தோண்டப்பட்டு அகழாய்வு பணிகள் நடைபெற்று வரும் பணியின் போது சுடுமண்ணால் பெண்கள் அணியக்கூடிய பழமையான காதணி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே அரசு விடுமுறை தினத்தில் விதி மீறி டாஸ்மாக் பாரில் நடந்த மது விற்பனையை கிராம மக்கள் தடுத்து தட்டி கேட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. குடியரசு தினத்தை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் விதிகளை மீறி பீடப்பள்ளி கிராமத்தில் காரக்குட்டை என்ற இடத்தில் டாஸ்மாக் கடையை ஒட்டி அமைந்துள்ள மதுபாரில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடந்துள்ளது. போலீசார் கண்டுகொள்ளாத நிலையில் தகவலின் பேரில் கிராம மக்கள் அங்கு சென்று விற்பனையாளரை மடக்கி பிடித்து கேள்வி கேட்டதோடு பாரை மூட வைத்துள்ளனர். இந்த வீடியோ காட்சி சமூக ஊடகங்களில் தற்போது வெளியாகியுள்ளது. இது பீடம்பள்ளியில இருக்கிற டாஸ்மாக். இந்த கடையில தான் காலையில இருந்து ஓடிட்டு இருக்குது. பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டம்ளர் இது எல்லாம் பிளாக்ல வித்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் தெரிச்சு ஓடுறானுங்க. நீலகிரி மாவட்டம் பந்திப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் உலா வந்த ஒற்றை காட்டு யானையால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீலகிரியிலிருந்து மைசூர் செல்லக்கூடிய பந்திப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் உலா வந்த ஒற்றை காட்டு யானை அட்டகாசம் செய்து சரக்கு லாரியில் இருந்த உணவுப் பொருட்களை தும்பக்கியால் இழுத்து சேதப்படுத்தியது. இதையடுத்து வனத்துறையினர் ஒலி எழுப்பி யானையை விரட்டும் முயற்சிக்கும் போது அவர்களை தாக்க காட்டு யானை முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சற்றும் அசராத வனத்துறையினர் தொடர்ந்து ஒலி எழுப்பி காட்டு யானையை விரட்டினர். இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் மல்லிகை பூவின் விலை 4000 ரூபாய் வரை ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் விளைச்சல் குறைந்துள்ளது. இதன் விளைவாக சங்கரன் கோவில் மலர் சந்தையில் பூக்களின் வரத்து குறைவாக உள்ளதால் 1 கிலோ மல்லிகைப்பூ 4500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கேரள வியாபாரிகள் அதிக அளவில் வந்து பூக்களை ஏலம் எடுத்து செல்வதும் மல்லிகைப்பூ விலை உயர்வுக்கு காரணம் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல் பிச்சிப்பூ கிலோ 1500 ரூபாய்க்கும், கனகாமரம் 800 ரூபாய்க்கும், சேவல் கொண்டை 120 ரூபாய்க்கும், ரோஜாப்பூ 100க்கும் ஏலம் போனது. பெரம்பலூர் அருகே பணம் கையாடல் செய்த ஊராட்சி செயலாளரை கண்டித்து ஊராட்சி அலுவலகத்தை பொதுமக்கள் பூட்டி போராட்டம் நடத்தினர். நொச்சிக்குளம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி செயலாளர் பானுமதி தலைமையில் நடைபெற இருந்தது. ஆனால் பொதுமக்கள் கூட்டத்தை நடத்த விடாமல் ஊராட்சி அலுவலகத்தை பூட்டியதோடு பானுமதியிடம் வாக்குவாதம் செய்தனர். தகவலின் பேரில் ஆலத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டார். அப்போது பானுமதி ஊராட்சி நிதியிலிருந்து 98,000 ரூபாயை கையாடல் செய்திருப்பதாக வரவு செலவு கணக்கு விவரத்தை காட்டி புகார் அளித்தனர். இதையடுத்து பானுமதியை வட்டார வளர்ச்சி அலுவலர் சேகர் சஸ்பெண்ட் செய்வதாக தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் பழவூர் அருகே வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 320 கிலோ குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். செம்பிக்குளத்தைச் சேர்ந்த ராஜேஷ் அப்பகுதியில் உள்ள கடைகளுக்கு குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதாகவும், இதற்காக வடக்கன் குளத்தில் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து அங்கு குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருப்பதாகவும் புகார் எழுந்தது. அதன் பேரில் சம்பவ இடத்தில் சென்று சோதனை மேற்கொண்ட காவல்துறையினர் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 320 கிலோ குட்கா மற்றும் 2 கார்களை பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பி ஓடிய ராஜேஷ் என்பவரை தேடி வருகின்றனர்.
நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே வீட்டின் சமையல் அறையில் இருந்த குளவிக்கூட்டை தீயணைப்புத் துறையினர் தீ வைத்து அழித்தனர். நம்பிப்பத்து கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன், பொம்மி தம்பதி வீட்டை பூட்டிவிட்டு மும்பைக்கு சென்றனர். தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு பின் சொந்த ஊருக்கு திரும்பிய போது சமையலறை அருகே குளவிகள் மிகப்பெரிய கூடு கட்டியிருந்ததைக் கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்து அங்கு வந்த வள்ளியூர் தீயணைப்புத் துறையினர் குளவிக்கூட்டை தீயிட்டு அழித்தனர். பாணவேடு தோட்டம் ஊராட்சியை ஆவடி மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தீர்மானம் கொண்டு வந்தனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் பாணவேடு தோட்டம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. அப்போது ஆவடி மாநகராட்சியுடன் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தீர்மானம் கொண்டு வந்தனர். கிராம மக்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை ஊராட்சி செயலர் கலைச்செல்வி வாசித்து தீர்மானத்தை நிறைவேற்றினார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கழிவுநீர் கால்வாயை முறைப்படுத்த கோரி கிராம சபை கூட்டத்தை கிராம மக்கள் புறக்கணித்தனர். அப்போது நாட்டாமங்கலம் கிராமத்தில் இருக்கும் கழிவுநீர் கால்வாயை முறைப்படுத்த வேண்டும், பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் கழிவுநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. தொடர்ந்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நேரிட்டது. தகவல் அறிந்து வந்த செல்லம்பட்டி ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து அந்த போராட்டம் கைவிடப்பட்டது. கூரைகுண்டு ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் கூரைகுண்டு, அல்லம்பட்டி உள்ளிட்ட ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இந்நிலையில் குடியரசு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் பகுதியை நகராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என்று அவர்கள் அப்போது வலியுறுத்தினர்.